மக்களே இப்ப பிக் பாஸ் தமிழ் இந்த அப்டேட் கொடுப்பாங்கல்ல. சோ அந்த அப்டேட் கொடுக்கறவங்க வேணும்னே முத்துக்குமரன் அவர்கள் மீது ஒரு அவநம்பிக்கை வருவதற்கும், சோ அவரை மக்கள் சந்தேகப்படுறதுக்கும், அவர் ஏன் இப்படி பண்றாரு, அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்குறதுக்காகவும் பல பேர் இவன் இதுவரைக்கும் நல்ல மாதிரி அப்டேட் கொடுத்து கொண்டிருந்தவங்க கூட பொய்யான தகவலை இப்போ ஒரு 3 மணித்தியாலங்களுக்கு முதல் வந்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் முத்துக்குமரன், பவித்ரா, ஜெஃப்ரி, இந்த 3 பேரும் பெஸ்ட் பெர்ஃபார்மர். அது உண்மைதான், அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. அதுல வந்து முத்துக்குமரன், பவித்ரா, ஜெஃப்ரி இவங்க வந்து போட்டி போட்டாங்க. அதுல முத்துக்குமரன் அவர்கள் பவித்ரா வின் பண்ணணும் அப்படின்னு விட்டு கொடுத்தாரு. அதனால பிக் பாஸ் வந்து கோவம் அடைந்து அந்த டாஸ்கை நிப்பாட்டிட்டாரு. அது வைக்கப்படல அப்படின்னு வர்றது பச்சப்பை. 100% அது பச்சப்பை, அப்படி நடக்கவில்லை. சரிங்களா? இது வந்து ஏன் இப்படி அப்படின்னா, முத்து அவர்கள் மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு, முத்து அவர்களுக்கு இந்த கேம்ல விருப்பம் இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி பொய்யா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விண்பத்தை ஏற்படுத்துறதுக்காக எச்சைகள் வந்து பரப்பி கொண்டிருக்குது தகவல்கள். ஸோ அப்படிப்பட்ட நபர்களிடம் வந்து விலகி இருங்க. அப்படியானதுகளை வந்து நீங்க இக்னோர் பண்ணிருங்க, இல்லை பிளாக் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ காசு ஏதாவது போயிருக்கு போல இருக்கு. ஸோ இப்போ நடந்து கொண்டு இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால. கேப்டன்சி டாஸ்க் வந்து நடக்கிறதா இருந்தா சாட்டர்டே நடக்கும், இல்லைன்னா சண்டே நடக்கும். சாட்டர்டே ஷூட்டிங் வந்து 2 சேது வண்ணார ஷூட்டிங் வந்து சாட்டர்டே நைட் வந்து போடுவாங்க, சண்டே வந்து போடுவாங்க. சண்டே வந்து லைவ் இல்லை. சண்டே நடக்கிறத வந்து நம்ம திங்கட்கிழமை வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து ஏர்லியா இப்போ இவங்களுக்கு ரிசல்ட் வர்ற மாதிரி நடக்கவே இல்லை, நடக்க சான்ஸே இல்லை மக்களே. சரிங்களா? ஏன்டா இந்த குப்பை வேலை பண்றீங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் நடக்குது மக்களே. சரிங்களா? அந்த அப்டேட் கொடுக்கறதுல யாரும் நீங்க பார்த்துருப்பீங்க, நோட் பண்ணி வச்சு கொண்டு போட்டு பிளாக் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஓட்டிங்கோட நம்ம முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் தமிழோட நாயகன் மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் இந்த ஒட்டுமொத்த சீசனுக்குமே த பெஸ்ட் ஹீரோ. இந்த பிக் பாஸ் தமிழோட நாயகன் அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களை தான் நான் சொல்வேன். ஏன்னா அவர் ஃபேஸ் பண்ண அளவுக்கு நேப்படிசம், ஃபேவரிசம், குரூப்பிசம் உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி வேற யாருமே வந்து ஃபேஸ் பண்ணல. சரிங்களா? அந்த அளவுக்கு. அண்ட் இன்னொன்னு முக்கியமா, பிசிக்கல் டாஸ்க்ல முத்துக்குமரன் அடிப்பட்ட அளவுக்கு யாருமே வந்து அடிப்படையில. போன சீசன் பிரதீப் அவர்கள் அடிபட்டு இருந்தாங்க, தையல் எல்லாம் போட்டது. பட் இப்படி இந்த ஒரு 12வது வீக்கை நோக்கி இவ்வளவு தடைகளையும் தாண்டி போய்கொண்டிருக்க ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன். இந்த சீசன் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸுக்குமே மரியாதை முத்துக்குமரன் கையில் அந்த டைட்டில் போறதுதான் ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸுக்குமே மரியாதை. சரிங்களா? ஓட்டிங் ஆர்டர் பார்த்துருவோம். இது அன்அஃபிஷியல் தான். ஒஃபிஷியலி ஆல்வேஸ் ஒஃபிஷியல், அன்அஃபிஷியல் ஆல்வேஸ் முத்து தான் டாப்ல இருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? அதுவும் முத்துக்கும் 2வது இருக்கிற நபருக்கும் இடையிலே ஹியூஜ் டிஃபரெண்ட் இருக்கு. பட் தொடர்ந்து முத்துக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. பிரிச்சு போடுறது, சிம்பதியில இன்னொருத்தங்களுக்கு போடுறது தயவு செய்து எதுவுமே வேணாம். நம்மளுடைய போக்கஸ் முத்துவோட வெற்றி மீது மட்டுமே இருக்கட்டும். சரிங்களா? முத்து வின் பண்ணா ஒட்டுமொத்த உழைப்பாளிகளுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் கிடைக்கிற ஒரு வெற்றி தான். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அன்அஃபிஷியலி முத்துக்குமரன் அவர்கள் நம்பர் 1, 1,66,202 ஓட் வந்து எடுத்திருக்காங்க. 2வது இடத்துல ராணவ் அவர்கள். நான் ராணவ பற்றி சிலபடியே நான் சொல்றேன். இப்ப இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த மேச தளபாடங்கள் இருக்குல்ல, அதாவது எதுக்காவது உபயோகமாகும், உட்கார்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு. ஆனா இந்த சௌந்தர்யா அப்படின்றது ஒண்ணுக்குமே உதவாது. அது 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 செல்வா அது வந்து திறமை எதுவுமே இல்லை. அவங்களோட அப்பாவோட ரெக்கமெண்டேஷன், இன்ஃபுளுன்ஸ், அவங்களோட பாய் ஃப்ரெண்டோ ஒன்று, அதுட செல்வாக்கு, அதுகிட்ட இருக்கிற பணங்கள் தான் இந்த பிக் பாஸ் வாய்ப்பை அதுக்கு எடுத்து கொடுத்துது. சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணிக்குள்ள ராணவ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் பிளேயர். அவர் பெஸ்ட்டாக தான் வந்து பண்றாரு. ஸோ அவர் 2வது இடத்துல வர்றதுல எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் டாப் 5ல வந்துடுவார். சரிங்களா? என்ன அடுத்தது வந்து அடுத்த வீக் வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் ஃபேமிலி வர்றது. அதுக்கு அடுத்தது டிக்கெட் ஃபினாலே. அதுக்கு அங்கால வந்து செலிபிரிட்டி வீக் ஆகுன்னு நினைக்கிறேன். அந்த அவுட் ஆஃப் போனவங்க திரும்பி வருவாங்க. அங்கால ஃபினாலே வீக். சரிங்களா? 4 தான். அதில் அந்த டிக்கெட் ஃபினாலே எனக்கு தெரிஞ்சு ராணவுக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா
அவருக்கு அவர் வந்த நாள்ல இருந்து அவருக்கான ஓட் வந்தோன்னு தான் இருக்கு. பட் பிஆர் டீம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிஆர் டீமும் இருக்கு. பட் இந்த சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணிக்குள்ள இந்த சௌந்தர்யாலாம் ராணாவோட கால் தூசிக்கு வராது. ஸோ அதனால அவர் 2வது இடத்துல வர்றது ஹி டிசர்வ் இட். சரிங்களா? ஏன்னா அவரோட உழைப்பை போட்டிருக்காரு, அவரோட பெஸ்ட்டை போட்டிருக்காரு, ஏதாவது மனுஷன் பண்ணணும்னு இருக்காரு. இது ஒண்ணுமே இல்லையே, தின்றது, தூங்குறது, ரவுடித்தனம் பண்றது, எச்சத்தனம் பண்றது, கோமாளித்தனம் பண்றது, புறம் பேசுறது, வேற ஒண்ணுமே தெரியாது. இந்த ஷோ, இந்த பிக் பாஸ் இவிபி பிலிம் சிட்டிக்கு போவைக்குள்ள வாட்ச்மேனுக்கு இன்னொரு இதோன்று இருக்கும், அதுக்குள்ள போய் இருக்கிறது கூட இதுக்கு தகுதி இல்லை. அவனாவது உழைப்ப போட்டு தான் அந்த வேலை எடுத்திருக்கான், இதுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. வேற என்னத்தை சொல்றீங்க? ஸோ ராணவ் அவர்கள் 2வது இடம், ஐ எம் ஹாப்பி. 1,02,802 ஓட் எடுத்திருக்காரு. 3வது இடம் இந்த பிஆர் சௌந்தர்யா, ஃபுல்லா அந்த சிஸ்டம் பெய்ட் போட் தான். 12.3% 86,258 ஓட்டு பெய்ட் போட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது 4வது இடம் ஜாக்லின், 56,658 ஓட்டு. இந்த சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணிக்குள்ள ஜாக்லின் எவ்வளோ பரவாயில்ல மக்களே. திரும்ப நான் சொல்றேன், ஏன்னா நெகட்டிவிட்டி வந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவிட்டி வந்தாலும் பரவாயில்லன்னு ஏதோ பண்றாங்கல்ல, அதுல அவங்க பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் சௌந்தர்யா அதுக்கப்புறம் அருண், இந்த ஜெஃப்ரி, அடுத்தது இந்த விஷால், இவங்களை விட எல்லாருமே பரவாயில்லன்னு தான் நான் சொல்வேன். முக்கியமா இந்த சௌந்தர்யா. அடுத்தது பாத்தீங்கன்னா அருண் பிரசாத், எங்க இருந்து பிடிச்சாங்களுக்கு தெரியல. டபுக்கு டப்பா 7.46%, 52,327 ஓட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா 6வது இடத்துல மிஸ்டர் தீபக் இஸ் ஜென்டில்மேன் மக்களே. சரிங்களா? முத்துக்குமாரனுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிக் பாஸ்ல பிடிச்ச பிளேயர் அப்படின்னா நான் தீபக்க சொல்வேன். அதுக்கப்புறம் மஞ்சரி, ராணவ், சாச்சனா, இதுதான் என்னோட டாப் 5 பிடித்தவர்கள்ல. ஓகே, தீபக் அவர்கள் 6.46%, 46,331 ஓட். 7வது இடம் பவித்ரா, 6.23%, 43,685 ஓட். பவித்ரா இஸ் அ ஸ்ட்ராங் ஃபைட்டர், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, அந்த யுக்தியெல்லாம் பண்றாங்க, ஆனா அதை அக்செப்ட் பண்றாங்க இல்ல, அதான் அவங்களோட மைனஸ். மற்றும்படி ஷீ இஸ் அ வெரி குட் ஃபைட்டர். அடுத்தது அன்ஷிதா அவர்கள் 8வது இடம், 6.22%, 43,613 ஓட். அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் 5.96%, 41,797 ஓட். 10வது இடம் ராயன் 5.75%, 40,354 ஓட். 11வது இடம் ரஞ்சித் 3.32%, 23,289 ஓட். ஸோ பிக் பாஸ் டீமுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ஒண்ணுமே பண்ணாம இந்த தளபாடங்கள் இந்த மேசைகள் மாதிரி இருக்கிற அந்த சௌந்தர்யாவை வெளியில் அனுப்பிடுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த சௌந்தர்யாவை தவிர்த்து மீதி எல்லாருமே பெஸ்டா தான் இந்த வீக் பண்ணியிருக்காங்க, ஏதோ உழைப்ப போட்டிருக்காங்க, அதை வெளியில் அனுப்பி விட்டுருங்க. அதனால உங்க ஷோக்கு நெகட்டிவிட்டியே தவிர பாசிட்டிவிட்டி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே பண்ண போறது இல்லை. மண்டல சரக்கு இல்லாதபடியா இப்ப விஷாலோட லவ் கேமே ஏதோ பண்ணி கொண்டிருக்கு, அவ்வளவுதான். சோகி மக்களை நீங்க தொடர்ந்து முத்துவர்களுக்கு ஓட்ட போடுங்க. இந்த சௌந்தர்யா அப்படின்னாலே டென்ஷன் ஆறல. நினைச்சு பாருங்க மக்களே, எத்தனை கோடி பேர் வெயிட் பண்றாங்க திறமையானவங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அப்பம் பேர்ல கிடைச்சிது, அதையாவது சரியா பண்ணிச்சுதா? அவன் அட்ரா அப்படிறான்னு டாஸ்க் பண்றான், இது தூங்கி கொண்டிருக்கு. என்ன எப்படி பேசுறது? இதுக்கு சப்போர்ட் பண்ணி போன சீசன் போன ஒருத்தன் பூர்ணிமாவை நல்லா யூஸ் பண்ணி போட்டு, பூர்ணிமாவுக்கு நெகட்டிவிட்டி அப்படின்னோடனே பூர்ணிமாவை கலட்டி விட்டு போட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டவன், ஏண்டா அடையன்றவன் அவன் பிஆர் வேலை பார்க்குறான். இனத்தோட சேரும் இல்லை, ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, செந்தில் சேரும் கவுண்டமணி சேரும், அந்த காமெடி தான். நன்றி.